வீடு அன்று கலகலப்பாக இருந்தது. ராகவன் மாலினி தம்பதியினர் பல வருட உழைப்பில் கட்டிய கனவு வீடு இன்று தான் கிரகப்பிரவேசம். வாசலில் மாவிலை தோரணம், வீடு முழுக்க பூ அலங்காரம். உறவினர்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். ஐயர் ஹோமம் வளர்த்து மந்திரம் சொல்லிக் கொண்டிருந்தார். அம்மா மாலினி 38 வயதிலும் அந்த பரபரப்பிலும் கொஞ்சம் கூட சோர்வில்லாமல் வந்தவர்களை எல்லாம் சிரித்த முகத்துடன் வரவேற்று உபசரித்துக் கொண்டிருந்தாள். அவள்தான் அந்த வீட்டின் அச்சாணி. மாலினி. ராகவனுக்கு 2 பிள்ளைகள். மூத்தவன் அருண், 19 வயது. கல்லூரி 2ஆம் ஆண்டு படிக்கிறான். இளையவள் பிரியா, 18 வயது, கல்லூரி 1ஆம் ஆண்டு. அப்பா ராகவன் ஒரு தனியார் கம்பெனியில் மேனேஜர். நல்ல சம்பளம், குடும்பத்தை நன்றாக பார்த்துக் கொள்பவர். ஆனால் வேலை பளு காரணமாக வீட்டில் யாரிடமும் அதிகம் மனம் விட்டு பேச மாட்டார். எப்போதும் ஏதாவது யோசனை, டென்ஷன். மாலினிக்கு இது தான் சின்ன மனக்குறை. கணவர் எல்லாம் செய்தாலும் குடும்பமாக உட்கார்ந்து சாப்பிடுவது, பிள்ளைகளின் படிப்பை பற்றி பேசுவது, எதிர்காலத்தை பற்றி திட்டமிடுவது என்று நேரம் செலவழிப்பதில்லையே என்ற ஏக்கம். 18 வருட திருமண வாழ்க்கையில் பிள்ளைகளை வளர்ப்பதிலும் வீட்டை பார்த்து கொள்வதிலும் அவள் தன் ஆசைகளை எல்லாம் மறந்திருந்தாள். அருண் சிறு வயதிலிருந்தே மிகவும் பாசமான பிள்ளை. 15 வயது நடக்கும் போது ஒரு வருடம் பள்ளி அரையாண்டு விடுமுறைக்கு சித்தி வீட்டிற்கு ஒரு வாரம் சென்றிருந்தான். பொழுது போகாமல் வீட்டில் உள்ள பரண் மேல் இருந்த பழைய பீரோவை திறந்து பார்த்தான். அங்கே தூசி படிந்த நிலையில் 7-8 பழைய கதை புத்தகங்கள் இருந்தன. அதில் ஒரு புத்தகம் மட்டும் மிகவும் வித்தியாசமாக இருந்தது. அதன் அட்டையில் ஒரு அம்மாவும் மகனும் மகளும் சிரித்தபடி இருப்பது போன்ற படம். உள்ளே 2 கதைகள். முதல் கதை, ஒரு அம்மா தன் வாழ்நாள் முழுவதும் குடும்பத்திற்காக உழைக்கிறாள். வயதான காலத்தில் அவளை மகன் தன் தோளில் சுமந்து பார்த்து கொள்கிறான் என்ற பாச கதை. இரண்டாவது கதை, ஒரு அண்ணன் தன் தங்கச்சியின் படிப்புக்காக தன் கனவுகளை தியாகம் செய்து அவளை ஒரு பெரிய படிப்பு படிக்க வைக்கிறான் என்ற தியாக கதை. மற்ற புத்தகங்களை விட இந்த 2 கதைகளும் அருணின் மனதை மிகவும் பாதித்தன. அன்று இரவு முழுவதும் அந்த கதைகளே அவன் கனவில் வந்தன. கனவில் அம்மா மாலினியும் தங்கச்சி பிரியாவும் வந்தார்கள். காலையில் எழுந்ததும் தன் அம்மாவை இன்னும் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும், தங்கச்சிக்கு நல்ல அண்ணனாக இருக்க வேண்டும் என்று மனதிற்குள் உறுதி எடுத்துக்கொண்டான். ஊருக்கு வந்த பிறகு அந்த புத்தகத்தை பத்திரமாக தன் கட்டிலின் மெத்தைக்கு அடியில் வைத்து பாதுகாத்து வந்தான். அடிக்கடி எடுத்து படிப்பான். இப்படியே ஒரு வருடத்திற்கு மேல் ஓடிவிட்டது. புது வீட்டிற்கு வந்த பிறகு எல்லோருக்கும் சந்தோஷம் இருந்தாலும் ஒருவித இடைவெளி இருப்பது போல் மாலினி உணர்ந்தாள். அந்த சனிக்கிழமை காலை அப்பா ராகவன் அலுவலகம் சென்றிருந்தார். தங்கச்சி பிரியா தன் தோழிகளுடன் நூலகம் சென்றிருந்தாள். வீட்டில் அருணும் அம்மா மாலினியும் மட்டும் இருந்தனர். ஹாலில் டிவி ஓடிக் கொண்டிருந்தது. அருண் சோபாவில் அமர்ந்து சேனல் மாற்றிக் கொண்டிருந்தான். அப்போது முரசு டிவியில் எம்.ஜி.ஆர் படத்தில் பொண்ணா பொறந்தா ஆம்பிள்ளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும் என்ற பாடல் ஓடியது. அருணுக்கு பொதுவாக பழைய பாடல் பிடிக்காது. ஆனால் அந்த பாடலில் வரும் குடும்ப பாசத்தை பார்க்கும் போது அவனுக்கு தன் அம்மா நினைவுக்கு வந்தாள். அப்போது மாலினி காபி போட்டு எடுத்து வந்தாள். மகன் ஏதோ யோசனையில் இருப்பதை பார்த்தாள். என்னடா அருண், என்ன யோசனை என்றாள். இல்லம்மா, இந்த பாட்டுல குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க. நம்ம வீட்லயும் எப்பவும் இப்படி சந்தோஷமா இருக்கணும்னு தோணுச்சு என்றான். மகனின் பக்குவமான பேச்சை கேட்டு மாலினிக்கு கண் கலங்கியது. நீ இப்படி பொறுப்பா பேசுறதே எனக்கு சந்தோஷம் தான் தம்பி. நீ தான் இனி இந்த குடும்பத்துக்கு தூண். தங்கச்சி பிரியாவை நீ தான் நல்லா பார்த்துக்கணும் என்றாள். மதியம் வெளியே சென்ற அருண் தன் நண்பன் விக்ரமை பார்த்தான். விக்ரம், என்னடா புது வீடு கட்டியும் ஏன் டல்லா இருக்க என்று கேட்டான். அருண், இல்லடா, அம்மாவும் அப்பாவும் மனசு விட்டு பேசிக்கணும், குடும்பமா நேரம் செலவழிக்கணும்னு ஆசைப்படுறேன் என்றான். வீட்டிற்கு வந்ததும் தன் அறைக்குள் சென்று தன் பழைய புத்தகத்தை தேடினான். மெத்தைக்கு அடியில் அந்த புத்தகம் இல்லை. பதறி போய் தேடினான். அப்போது ஹாலில் இருந்து அம்மாவின் குரல் கேட்டது. அருண், இங்க வா. போய் பார்த்தால் அம்மா மாலினி கையில் அந்த புத்தகம் இருந்தது. அருண் பயந்து விட்டான். ஆனால் மாலினி சிரித்துக் கொண்டே சொன்னாள், பயப்படாதடா, இந்த புத்தகத்தை வீடு சுத்தம் பண்ணும் போது பார்த்தேன், படிச்சேன். 2 கதையும் அருமையா இருந்துச்சு.
ஒரு பிள்ளை அம்மாவை எப்படி பார்த்துக்கணும், ஒரு அண்ணன் தங்கச்சியை எப்படி பார்த்துக்கணும்னு அழகா சொல்லியிருக்கு. இந்த புத்தகம் தான் உன்னை இவ்வளவு பொறுப்பான பிள்ளையா மாத்தியிருக்கு என்றாள். அன்று இரவு ராகவன் வீட்டிற்கு வந்ததும் மாலினி குடும்பம் முழுவதையும் ஹாலில் உட்கார வைத்தாள். அந்த புத்தகத்தில் இருந்த 2 கதைகளையும் சத்தமாக படித்தாள். ராகவன் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது. தன் குடும்பத்திற்காக மனைவி பட்ட கஷ்டத்தை புரிந்து கொண்டார். மாலினி, இத்தனை நாள் வேலைன்னு உங்களை எல்லாம் சரியா கவனிக்கல. இனி தினமும் சாயங்காலம் நேரத்தோட வீட்டுக்கு வந்துடுறேன். நாம குடும்பமா நேரம் செலவழிக்கலாம் என்றார் ராகவன். அருண் தங்கச்சி பிரியாவின் கையை பிடித்து, பிரியா, நீ நல்லா படி, உனக்கு என்ன வேணும்னாலும் அண்ணன் இருக்கேன் என்றான். பிரியாவும், நீ தாண்டா எனக்கு ஹீரோ அண்ணா என்று சிரித்தாள். அன்றிலிருந்து அந்த புது வீடு வெறும் செங்கல் சிமெண்ட் வீடாக இல்லாமல் பாசமும் அன்பும் புரிதலும் நிறைந்த உண்மையான குடும்ப வீடாக மாறியது.